ஜீசஸ் வாழ்ந்தாருன்றதுக்கு ஆதாரம் இந்த பைபிள் மட்டும்தானா? இது மட்டும் இல்ல, அவர் பிறந்த இடம், சிலுவையிலே அறையப்பட்ட இடம், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த கல்லறை, இதெல்லாம் இப்பவும் சாட்சிகளா இருக்கு. அவ்வளவு ஏன், உலகத்துல இருக்கிற எல்லாருமே தேதி எழுதும் போது அவர் வாழ்ந்தது தானே ஆதாரப்படுத்துறோம். கிமு கிபி விடவ ஆதாரம் வேணும். நீங்க எத்தனை வருஷமா பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து படிக்கிறேன். ஓ, படிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. இப்பதான் தியானிக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்த பைபிளை நான் ஒரு நாள் கூட படிக்கல. நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறமும் அதை படிக்கணுமான்னு தோணுச்சு. சார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என்ன பாராட்டுறதா நினைச்சு நான் வணங்குற தெய்வத்தை அவமதிச்சிடாதீங்க. யாரும் பாராட்டணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யறது இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு 2-3 நாளாவே மனசுக்குள்ள ஒரு போராட்டம். மதம் மாற்றம்னா என்ன? மதம் மாற்றம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கு பேர் மனமாற்றம். ஆர்சி, புரோட்டஸ்டன்ட், பென்டிகாஸ்டல் இதெல்லாம் நம்மளே உருவாக்கிட்டு தான். 2 பிரிவுதான், விசுவாசி, அவிசுவாசி. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்காதவங்க. ஜெபம் பண்றதுன்னா என்ன? இந்த பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு சொல்லுவாங்களே, அதுவா? தினமும் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். அது ஜெபம் இல்ல. ஜெபம் எப்படி பண்ணணும்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு விண்ணப்ப படிவம். ஜஸ்ட் a format. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணாம அனுப்ப முடியுமா? மருந்துக்கு பதிலா மருந்து சீட்டை சாப்பிடுற மாதிரி நிறைய பேர் இதை மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நினைச்சுக்கிறாங்க. ஜெபங்கிறது ஆண்டவர்கிட்ட நாம மனசு விட்டு பேசுறது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நான் செத்து போயிட்டா மோட்சத்துக்கு போயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. அந்த நம்பிக்கை எனக்கும் வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இறந்து போயிட்டா உங்க முறைப்படி பெட்டியில வச்சு என்ன அடக்கம் பண்ணிடுறீங்களா? ஏன் திடீர்னு இப்படி ஒரு யோசனை? நீங்க மட்டும் மோட்சம் போனா போதுமா? நானும் வர வேணாமா? மோட்சத்திலையும் உங்களை நான் பார்க்கணும், அதுக்காக தான். பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணா பரலோகத்துக்கு போயிடலான்னு யார் உங்களுக்கு சொன்னது? அடக்கம் பண்ற முறைக்கும் ஆண்டவர்கிட்ட போய் சேர்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மோட்சத்துக்கு போனா என்ன செய்யணும்? பரலோகம் போகணும்னா மறுபடியும் பிறக்கணும். ஐம் சாரி, எனக்கு புரியல. ஒரு முறை பிறந்தா 2 மரணம், 2 முறை பிறந்தா ஒரே மரணம். உலகத்துல சரீரமா பிறக்கிறது தான் முதல் பிறப்பு. கிறிஸ்துவுக்குள் 2வதா பிறக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறது. உலகத்துல உடம்பு செத்து போறது முதல் மரணம். நம்ம பாவத்துக்கு நரகத்துல செத்து போறது 2வது மரணம். அதத்தான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. யோவான் 3:5 ஜீசஸ் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நான் மறுபடியும் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. 2வதா நாம செஞ்ச எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்பு பெறணும். நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றத்தையும் அனுபவத்தையும் வெளிப்படையா அறிவிக்கணும். அதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். அப்போ நடராஜன்ற என் பேரை மாத்திக்கணும்ல? தேவையில்லை, அது உங்க விருப்பம். நடராஜங்கிறத கூட ஜீசஸோட பேரா தான் நான் நினைக்கிறேன்.
ஜீசஸ ராஜான்னு சொன்னாங்க. ஆனா அந்த ராஜா எல்லா இடத்துக்கும் நடந்தே தான் போனாரு. நம்ம பாவத்துக்காக மரிக்க சிலுவையை சுமந்துக்கிட்டு நடந்தே தான் போனாரு. நடராஜன் ஏன் அவரை சொல்லக்கூடாது? நான் இயேசு கிறிஸ்துவ என் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறேன்.